ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொம்முஸ் கிச்சன். பொம்முஸ் கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு தக்காளி சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அதிகமான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் காயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம இப்போ இதுக்கான ஒரு விழுது அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விழுது அரைச்சி போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பெங்களூர் ஸ்டைலு தக்காளி சாதம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு 2 துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு 10லேருந்து 20 பீஸ் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு 5-6 துண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது காரமே வராது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் 10 சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் பட்டை, லவங்கம், ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் 2 ஏலக்காய், 4-5 பச்சை மிளகா. இப்போ நம்ம இதை எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் 2 வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என் நீட்ட வாக்கில் சேர்த்து வச்சுருக்கேன், அது 2 சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லாவே வதங்கி வதக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ 1/2 கிலோவுக்கு செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம 1/2 கிலோவுக்கு அதிகமாக தக்காளி போட்டாலும் போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கம்மியாக போட்டால் டேஸ்ட் நல்லா இருக்காது. இது நான் பெங்களூர் தக்காளி தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறேன், அதனால புளிப்பு வராது. அதனால கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த தக்காளியை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துறேன். கல்லுப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து வதக்கிட்டு இப்போ நம்ம இந்த ஸ்பைசஸ் அரைச்சோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நல்லா வேகட்டும். இதில் 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மல்லித்தூள் சேர்த்தா கொஞ்சம் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அப்பப்போ கொஞ்சம் வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா தளம் பிடிச்சிடும். அதனால் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சாப்பாட்டு அரிசி தான் ஃப்ரெண்ட்ஸ் போடுறேன். இங்கே வந்து சோனா மசூரி பொன்னி கிச்சடி ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் நான் போடுறேன், சாப்பாட்டு அரிசி. அதனால நான் வந்து 1க்கு 2 தண்ணி வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி இல்லாமல் வடித்து சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம 1க்கு 2 தண்ணி ஊற்றி இருக்கிறதுனால அதிகமாக தண்ணி போனால் குழஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் புதினா இலை எடுத்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் கலந்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த டைமில் நீங்கள் உப்பு சரி பார்த்துட்டு மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 விசில் வந்தாட்டி பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், விசில் அடங்கிருச்சு. இப்போ நம்ம பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு. இவ்வளோ பலப்பலான்னு இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.